ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 புது மாடல் பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிலாங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிளறி ஆயிடுச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சிருந்து நல்லா ஊறிடுச்சு. அதை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் வந்து எப்போவுமே நீங்கள் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு சிக்கன் போடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா பிரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சிக்கனை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்ப முடியாது, அடி பிடிச்சிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்போவுமே சிக்கன் 65 வந்து 65 மசாலா கடையில் இருக்கும், அதை போட்டு தான் நம்ம பண்ணுவோம். இதுமாரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் ஆகட்டும், ப்ளஸ் வந்து நம்ம சோம்பு இதில் அப்படியே சேர்த்துருக்கோம், வெங்காயத்தோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா எல்லாமே வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். எல்லாமே ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து போயிருக்கு.